welcome everybody to என்ன பாட்டு பாட தமிழ் film music quiz on your favorite தமிழ் nostalgia channel. இது சீசன் 5 உடைய ஃபினாலி. இந்த சீசன்ல நம்ம முதல் முறையா ஒரு லாங் சாம்பியன்ஷிப் சீரிஸ் விளையாடிட்டு இருக்கோம். இதுல வந்து 8 பேர் முதல்ல கலந்துக்கிட்டு அதுல குவார்டர் ஃபைனல் செமி ஃபைனல்ஸ்லாம் தாண்டி கிராண்ட் ஃபினாலே எபிசோடுக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு 2 போட்டியாளர்கள் வராங்க. அவங்களுக்கு வித்தியாசமான ரவுண்ட்ஸ், வித்தியாசமான கேள்வி. ஆஸ் ஆல்வேஸ் கேள்விகள் பல ரூபத்துல இருக்கும், பதில் எப்பவும் ஒரு பாடலா இருக்கும். அண்ட் ஃபைனலிஸ்ட் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க போன 2 செமிஃபைனல் எபிசோட் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளோட ஃபைனலிஸ்ட் நம்பர் 1 ஸ்ரீராம் ராமானுஜம். இவர் கடந்து வந்த பாதை. சீசன் 5 எபிசோட் 25 வின்னர். குவார்டர் ஃபைனல்ஸ் 2ல தோன்றினார். அருணுக்கு எதிராக 2450 பாயிண்ட் எடுத்து செமிஃபைனல்ஸ்க்கு முன்னேறினார். செமிஃபைனல்ஸ்ல ஹி ஃபேஸ்ட் ஆஃப் வித் விஜயலட்சுமி. அவங்களுக்கு எதிராக 1300 பாயிண்ட் எடுத்து இந்த ஃபைனல்ஸுக்கு இப்போ வந்திருக்காரு. ஆல் தி பெஸ்ட் ஸ்ரீராம். ஃபைனலிஸ்ட் நம்பர் 2 மிஸ்ஸஸ் உமா அழகப்பன். இவங்க கடந்து வந்த பாதை. சீசன் 5ல எபிசோட் 13ல வின்னரா வந்தாங்க. குவார்டர் ஃபைனல்ஸ்ல உமா ஃபேஸ்ட் ஆஃப் அகைன்ஸ்ட் இந்துமதி 2250 பாயிண்டோட வெற்றி கொண்டாங்க. செமி ஃபைனல்ஸ்ல உமா ஃபேஸ்ட் ஆஃப் அகைன்ஸ்ட் லக்ஷ்மி, அதுல 1800 பாயிண்ட்ஸோட வெற்றியாளராக தேர்வாகி இன்னைக்கு ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் உமா மேம். ஸோ 2 தலைமுறையை சேர்ந்தவங்க அவங்க. அதனால இவங்களுக்கு இன்னைக்கு வித்தியாசமா கேள்வி வைக்கணும்னு நினைச்சதுல தான் ஒரு ஐடியா கிடைச்சது. என்னன்னா, இப்போ ஸ்கூல்லலாம் நமக்கு குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லாம் வச்சாங்கன்னா டேர்ம் பேப்பர் அந்த டேர்ம்ல மாத்திரம் இருந்த சிலபஸ் கொடுப்பாங்க. அதே ஃபைனல் எக்ஸாம் வரும்போது வருஷம் பூரா நடத்தின திடீர்னு வச்சிருவாங்க. அப்படியே நம்ம திணறி போயிடுவோம். ஐயோ மொத்தத்தையும் பழசெல்லாம் படிக்கணுமேனு. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு நான் கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கேன். இவங்களுக்கு 1950ல இருந்து 2015 வரைக்கும், அன்னில இருந்து இன்னி வரைக்கும் வந்த தமிழ் சினிமா பாடல்கள் முழுக்க இவங்களுக்கு சிலபஸா கொடுத்துருக்கேன். அதை இவங்க எப்படி டேக்கிள் பண்றாங்கன்னு பார்க்கலாம். So let's begin. என்ன பாட்டு பாட சீசன் 5 சாம்பியன்ஷிப் சீரிஸ் powered by TSM Cars. மொத்தம் 8 கேட்டகரிஸ்ல இன்னைக்கு கேள்விகள் வருது. ஒரு கேட்டகரியும் ஒரு மியூசிக் டைரக்டர் அண்ட் கொஞ்சம் வித்தியாசமான புது வகையான கேள்விகளும் இருக்கு. அதெல்லாம் என்னென்னு நான் அந்த கேள்வி எடுக்கும்போதே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ லெட்ஸ் பிகின். இன்னைக்கு முதல் கேள்வி, முதல் கேட்டகரி என்னன்னு பார்க்கலாம். கேவி மகாதேவன். ஸோ திரை இசை திலகம் கேவி மகாதேவன், மாமான்னு அவரை அழைப்பாங்க. அவருடைய பாடல்கள் தான் இன்னைக்கு நம்ம முதல்ல கேள்வியா வரப்போகுது. அண்ட் நான் வந்து மாத்தி கேட்க போறேன். ஒரு ரவுண்ட் ஸ்ரீராம்க்கு ஸ்டார்ட் பண்ணுவேன், ஒரு ரவுண்ட் உமா மேம் ஸ்டார்ட் பண்ணுவேன். உங்களுடைய யாருக்கு அந்த கேள்விங்கிறதும் உங்களுக்கு திரையிலேயே தெரியும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு தயாராகிக்கலாம். முதல் கேள்வி ஸ்ரீராம்க்கு. இட்ஸ் அ பிக்சர் பசில். ஸ்ரீராம், இதான் உங்களுடைய பசில். கேவி மகாதேவன்ல? ஆமா. ஓகே. க்ளூ கிடையாதுல்ல இதுக்கு? க்ளூ எல்லாம் கொடுக்க முடியாது. ஓகே ஓகே. அவங்க பதில் சொல்லலைன்னா உங்களுக்கு க்ளூ தரேன். எனக்கு தெரிஞ்ச குருவி சாங் வந்து தூக்கணா குருவி கூடுன்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் அது குருவின்னு யார் சொன்னா உங்களுக்கு? ஓகே ஓகே. பறவைகள். ஓகே. எண்ணிய பறவைகள், என்ன பறவைகள். ஓகே. பாடல் எண்ணிக்கொண்டிருக்கேன், பாட்டு, பறவை. அவருக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க. எல்லாமே பறவைகள் பலவிதமா? இல்ல இல்ல. ஓகே, இப்போ நான் வந்து 2 பேருக்கும் சேர்த்து க்ளூ கொடுக்குறேன். யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். அந்த பொண்ணு ஏதோ அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கால, அந்த தாட் என்ன கலர்ல இருக்குன்னு பாருங்க. யூசுவலா வெள்ளை கலர்ல தான் போடுவேன். நான் ஸ்பெசிஃபிக்கா வேற கலர்ல போட்டிருக்கேன். பச்சையில போட்டிருக்கீங்க. பச்சை கிளி பாடுதா? இல்லை இல்லை. தெரியலையா 2 பேருக்கும்? ஆன்சர் சொல்லிடலாமா? சொல்லுங்க மேம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். ரத்த திலகம் படத்துல வந்து 63ல கேவி மாதவர்கள், சில டிஎம்எஸ் சுசிலாமா பாடிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள், சிவாஜி அண்ட் சாவித்ரி இதுல. ஸோ அதுதான் அந்த பாடல். யாருக்கும் இதுல பாயிண்ட்ஸ் இல்லை. அடுத்த கேள்வி மேம், இது உங்களுக்கு. படம் பாரு பாட்டு பாடு. ஸோ நான் பாட்டோடைய ஒரு ஸ்க்ரீன் கிராப் போடுறேன்.
அதை வந்து ஏஐல கொடுத்து அந்த இதை கொஞ்சம் மாத்திருக்கேன். ஸோ எக்ஸாக்டா அதுல நடிகை யாருன்னு தெரியாது, ஒரு மாதிரி இதுவா இருக்கும், கிப்ளி இமேஜ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க பாட்டு என்னங்கிறத சொல்லணும். உங்களுக்கான படம் இது கருப்பு வெள்ளை படம். கேவி மாதேவன் அவர்கள் இசையில அந்த படம். மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம். எஸ் 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 அதுதான் அந்த பாடல். கரெக்டா சொல்லிட்டீங்க. சிவாஜி கணேசன் and தேவிகா. மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். அன்னை இல்ல படத்துல வந்து 63ல டிஎம்எஸ் சுசீலம்மா பாடினாங்க, கண்ணதாசன் அவருடைய வரிகள். சும்மா மேம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனியர் அக்கௌண்ட் யூஸ்வலா 100 200 கொடுப்போம். இந்த பர்டிகுலர் போர்ட் டைப்ல 10 20 தான் கொடுக்கறது. ஸோ உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். அண்ட் அடுத்த கேள்வி இஸ் ஃபார் ஸ்ரீராம். ஸ்ரீராம், உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கேள்வி வகை என்னன்னா, வள்ளுவன் பாடினார். யூஸ்வலா நான் பாடலுக்கு பொழிப்புரை நான் எழுதியிருப்பேன் பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு. ஆனா இன்னைக்கு வந்து இந்த பாடலை வள்ளுவர் எழுதியிருந்தால் அவர் எப்படி எழுதியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல அந்த பாடல் வரிகளை நான் மாற்றி எழுதியிருக்கேன். இதுல நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள்: நின் காணா கண்ணும் நினையா நெஞ்சும் இன்றேல் யானும் இலன், நின் சொல்லெல்லாம் மற்றைய சொல்லெல்லாம் உன் சொல் எனப்பட்டவை. எந்த பாடலோடைய வள்ளுவன் வரிகள்? உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத எண்ணும் நெஞ்சல்ல, உன்னை சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. சூப்பர். அதுதான் அந்த பாடல். கரெக்டா சொல்லிட்டீங்க. இதய கமலம் படத்துல வந்து 65ல சுசீலாமாவுடைய குரல்ல ரொம்ப அருமையான ஒரு பாடல், உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. கண்ணதாசனே சூப்பரா எழுதியிருப்பாரு. அதை வந்து வள்ளுவன் எழுதியிருந்தா எப்படி எழுதியிருப்பாருன்னு பார்த்தோம். கரெக்டா கிராக் பண்ணிட்டீங்க ஸ்ரீராம். ஸோ உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். அண்ட் மேம், உங்களுக்கு இந்த கேட்டகரியில உங்களுக்கு கடைசி கேள்வி. முதல் வரி என்ன? ஸோ உங்களுக்கு நான் வந்து இது உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்மேட் தான். பாடல்லேருந்து நடுவுலேருந்து ஒரு வரி கொடுக்குறேன். நீங்க அதோடைய முதல் வரி என்னன்னு சொல்லணும். உங்களுக்கான வரிகள்: மலைமுடி தொடுவாள், மலர் மனம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். தாய் இல்லாமல் நான் இல்லை. டக்குன்னு அடிக்கிறீங்க, யோசிக்க கூட இல்ல, அப்படியே டான்னு சொல்றீங்க. சூப்பர். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள், தாய் இல்லாமல் நான் இல்லை. அடிமை பெண் படத்துல 69ல டிஎம்எஸ் அவர்கள் குரல்ல வந்த பாடல் ஆலங்குடி சோமு அவருடைய வரிகள். ஸோ 10 பாயிண்ட்ஸ் டு உமா மேம். சூப்பர், லீட்ல இருக்கீங்க மேம். நீங்க செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க போறீங்களா? உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வருமே. கார் நல்ல கண்டிஷன்ல இருக்கா? இது சரியான விலையா? எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும்? உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லத்தான் நாங்க டிஎஸ்எம் கார்ஸ்ல இருக்கோம். 90 வருஷமா இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிஎஸ்எம் கார்ஸ்க்கு வந்தா எந்த அவசரமும் இல்லாம உங்க காரை நீங்களே செலக்ட் பண்ணலாம். லோன் தேவைனாலும் நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். நாங்க உங்களை கஸ்டமரா பார்க்கல, ஒரு ஃப்ரெண்டா பார்க்குறோம். அதனால ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட், டீலர் நெக்ஸ்ட். டிஎஸ்எம் கார்ஸ்க்கு வாங்க, உங்க காரை ஓட்டிட்டு போங்க. ஓகே, நம்ம வந்து கேவி மகாதேவன் பார்த்தோம். ஸோ ஆப்வியஸ்லி இட் வாஸ் அட்வான்டேஜ் உமா மேம். இப்போ வந்து கொஞ்சம் லேட்டர் இயர்ஸ்க்கு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் ரவுண்ட் இஸ் மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர். இவருடைய பாடல்கள் அடுத்தது வரப்போகுது. அதை எப்படி இவங்க ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்க்கலாம். உமா மேம், உங்களுக்கு தான் இதுல முதல் கேள்வி. ஸோ இது வந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்து, இதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச வகை தான். பாடலுக்கான மாற்று வரிகள் நான் கொடுக்குறேன். இது வந்து நானே எழுதின வரி தான், வள்ளுவன் எழுதின வரி இல்லை. உங்களுக்கானது: இறைவனை தாலாட்டும் பாட்டு, ஜவ்வாது மனம் கமழுது பாரு, இசையால் துள்ளி ஆடுது மனசு, முக்கண்ணன் தந்த கலை இது, மதுர வீர மனைவி நீ கேளு, தந்தன தந்தோம் தாளம் போடு. தந்தன தந்தன தந்த தாளம். அது ஒண்டி வச்சுன்னு சொல்றீங்களா? மத்ததெல்லாம் இவ்வளவு விஷயம் எழுதியிருக்கேனே. மதுர வீரன் மனைவி நீ கேளு, அதுல இருக்கு முக்கியமான க்ளூ. தெரியலையா? பாஸ் பண்ணலாமா? என் மனைவி பொம்மி. ஆனா எனக்கு பாட்டு ஞாபகத்துக்கு வரல மேடம். ஐயோ, சரி ஸ்ரீராம், உங்களுக்கு தெரியுமா? திந்தோம் திந்தியும் தோம் தன திந்தா திதந்தோம் தகதிந்தோம் திந்தியும் வந்து. சந்திரமுகி. சந்திரமுகி, எஸ் எஸ். அதுதான் அந்த குட்டி பொண்ணு பேரு பொம்மி இல்ல அதுல, அதுதான் அவர் பாடுவாரு. ஆமா, அது மட்டும். மனம் ஆடிடும் பொம்மி, ஆண்டவன தாலாட்டும் இச கேளடி பொம்மி.
முக்கண்ண முத்தாட தந்த பாட்டு படிச்சேன் அதெல்லாம் தான் போட்டிருந்தேன். பட் உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆல. எஸ் சந்திரமுகி படத்துல வந்தது 2005ல வந்த படம். எஸ்பிபி பாடினாரு. வைஷாலின்னு ஒரு குட்டி பொண்ணு கூட பாடியிருக்கோம். விஜய் அவங்களுடைய வரிகள்ல வந்த பாடல் இது. ஸோ ஸ்ரீராம் நீங்க வந்து அவங்களுடைய பாயிண்ட்ஸ் ஸ்டீல் பண்ணியிருக்கீங்க. அடுத்த கேள்வி இஸ் ஃபார் ஸ்ரீராம். முதல் வரி என்ன ஸ்ரீராம் உங்களுக்கு? பெத்தவ மனசுக்குள் பாசம் மட்டும் இருக்கும், மத்தவர் கண்ணுக்கு என்ன தெரியும்? இது ஒரு அம்மா சன் சாங் இல்ல? ஓகே. இது ஒரு ஃபேமிலி சாங். ஒரு ஃபேமிலி சாங். அது ஒரு ஸ்பெஷல் வாய்ஸ் இத பாடியிருப்பாங்க. ஸோ அதான் உங்களுக்கு க்ளூ. நீங்க ஓகே கேட்காமயே ஓகே. குடுக்குறேன் நான் க்ளூ. ஒரு ஸ்பெஷல் வாய்ஸ்ல இந்த லைன்ஸ் வரும். ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு கிடையாதா? இல்ல. தெரியும். தெரியல. தெரியல. உங்களுக்கு தெரியுமா? சான்ஸே இல்ல. ஓகே. சரி நான் வந்து பாயிண்ட்ஸ் குடுக்கல. பட் நான் ஒரு க்ளூ குடுக்குறேன். அப்புறம் ஸ்ரீராம் சொல்ல முடியுமான்னு பாருங்க. இது வந்து நான் பாடினது ஒரு ஸ்பெஷல் குரல்னு சொன்னேன்ல. மனோரமா ஆச்சி பாடியிருப்பாங்க இந்த லைன்ஸ். வித்யாசாகரா? ஆமா வித்யாசாகர். ஓகே உங்களுக்கு தெரியல நானே ஆன்சர் குடுத்துடுறேன். திஸ் இஸ் ஃப்ரம் த மூவி முறை மாமன். ஆனந்தம் 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 வந்ததே Correct. அந்த குயில் இசை கேட்டு அந்த பாடல் உன்னிகிருஷ்ணன் கேட்டது சுஜாதா பாடியிருப்பாங்க. இந்த லைன் மாத்திரம் மனோரமா ஆச்சி வந்து பாடுவாங்க. அதுதான் அந்த பாட்டுல ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா சில பாடல்கள் அந்த மாதிரி டக்குன்னு ஒரு லைன் மாத்திரம் ஒரு ஹைலைட் மாதிரி நிற்கும். இந்த பாட்டுல அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பாடுற இடம் பழனி பாரதி அவருடைய வரிகள்ல வந்து இது 95ல வந்து முறை மாமன். ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. ஓகே அடுத்த கேள்வி மேம் உங்களுக்கு மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் மேம். ஆஸ் யூஷுவல் வல்லின எழுத்துக்கள் இல்ல. ஆசை ஆசை எஸ் 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 இப்பொழுது பேராசை எஸ் சூப்பர் மேம். இப்பொழுது எஸ் அதுதான் அந்த பாடல் கரெக்ட். ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது ஆசை தீரும் காலம் எப்பொழுது அலையாய் நடந்தேன் நான் எப்பொழுது. பியூட்டிஃபுல் சாங். ஐ திங்க் இது மலையாளத்துல போட்டிருந்தாரு நினைக்கிறேன் முன்னாடி வித்யாசாகர். அப்புறம் தமிழ்ல தூள் படத்துல இது யூஸ் பண்ணியிருந்தாங்க. 2003ல வந்தது. சங்கர் மகாதேவன் சுஜாதா பாடியிருந்தாங்க. கபிலன் அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல் இது. ஸோ மேம் உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். ஓகே ஸ்ரீராம் உங்களுக்கு வந்து ஒரு துளி பாட்டு. ஸோ ஒரு பிட் ஆஃப் சாங் உங்களுக்கு கேட்கும். அதுல நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான பாடல் கமிங் அப். என்ன பாட்டு? யாரோ அவள் மங்கம்மாவின் வாளை கொண்டு வாளை வீசுகிறோ செவ்வானம் சேலைய கட்டி சென்றது வீதியில மனம் நின்றது பாதியில என்னை கொன்றது பார்வையில. அந்த பாடல் மொழி படத்துல வந்தது 2007ல. ஜெஸ்ஸி கிஃப்ட் பாடியிருந்தாரு வைரமுத்து அவருடைய வரிகள்ல. சூப்பர் கரெக்டா கிராக் பண்ணிட்டீங்க ஸ்ரீராம். ஸோ யூ டை உமா மேம் நோ. ஸோ ஆளுக்கு அவங்க ஏரியால ஸ்ட்ராங் கெத்து காமிச்சிருக்கீங்க. லெட்ஸ் சி அடுத்தது யாருது வரப்போறதுன்னு. என்ன பாட்டு பாட ஃபினாலே சீரிஸ் பரிசு விவரங்கள். முதல் பரிசு ரூபாய் 5000. ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் ரூபாய் 2000. செமி ஃபைனலிஸ்ட் தலா ரூபாய் 1000. குவார்டர் ஃபைனலிஸ்ட் தலா ரூபாய் 500. பரிசுகளை வழங்குபவர்கள் சென்னைஸ் பெஸ்ட் யூஸ் கார் டீலர்ஸ் TSM கார்ஸ். திரு MS விஸ்வநாதன் மெல்லிசை மன்னர் அவர் இசையில வந்த பாடல்கள் தான் இந்த நெக்ஸ்ட் ரவுண்ட்ல நமக்கு கேள்விகளா வருது. ஸ்ரீராம் உங்களுக்கு தான் இந்த கேள்வி. ஸோ இந்த பசிலை நீங்க சால்வ் பண்றீங்களா பார்க்கலாம். பால் இருக்கும் இல்ல பால் பாலே மேகம் கண்ணில் பார்த்தேன் உன்னை காய வைத்தேன் பால் எங்கு மேம் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி மேம் உங்களுக்கு தெரியுமா? பால் போலவே வான்மீதிலே யார் காணவே நீ காய்கிறாய். நாளை இந்த வேலை பார்த்து. எஸ் பால் போலவே முதல்ல ஆரம்பத்துல அப்படிதானே வரும். வான்மீதிலே யார் காணவே நீ காய்கிறாய் நாளை இந்த வேளை பார்த்து ஓடி வானிலா. அந்த பாடல்
உயர்ந்த மனிதன் படத்துல வந்து 68ல மெல்லிசை மன்னர் இசையில சுசீலாம்மா குரல்ல வந்த பாடல் வாலி அவருடைய வரிகள். இந்தியால ஃபர்ஸ்ட் எவர் பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் ஃபீமேல் அவார்டு வாங்கினது இந்த பாடலுக்கு தான் சுசீலாமாக்கு கிடைத்தது. ஸோ அந்த ஒரு தனி ஸ்பெஷல் பெருமை இந்த பாடலுக்கு உண்டு. ஸோ உமா மேம் அவருடைய பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்டீல் பண்ணிட்டீங்க. அண்ட் அடுத்த கேள்வி இஸ் ஃபார் யூ. உங்களுக்கு வந்து மாத்தி யோசி. இது வந்து ஒரு புதுவிதமான புதிர். தேங்க்ஸ் டு அவர் ரெகுலர் வியூவர் ரம்யா மனோஜ் ஃபார் கிவிங் திஸ் கைண்ட் ஆஃப் க்ளூ ஐடியா. இது எப்படின்னா பிக்சர் பசல் மாதிரி தான். ஆனா இது பிக்சர் இருக்காது, வார்த்தைகள்லயே ஒரு டிஃபரெண்டான ஒரு ஃபார்மேஷன்ல அந்த பாடல் வரிகளை நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதுல நீங்க அதை கெஸ் பண்ணணும். இது எந்த பாடல்? உறவினில் 50-50, உதட்டினில் 50-50. எஸ். என்ன படம் தெரியுமா கலாட்டா இது? கல்யாணம். எஸ் 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 அதுதான் அந்த பாடல். உறவினில் 50-50, உதட்டினில் 50-50, வருவது சுகம் 50-50, தருவது இந்த தங்க கட்டி, முத்தமழை இங்கு பொங்கி வர வர, வண்ணமயில் நடை தத்தி வர வர. சூப்பரான பாட்டு கலாட்டா கல்யாணம் படத்துல. செம்ம ஃபன் சாங் இது. எல்லாரும் ஈஸ்வரி அண்ணா அவங்க சொன்ன மாதிரி சங்கர் கணேஷ் அவர் தான் இதுக்கு அந்த 50-50 மாத்திரம் சொல்லுவார் அவர். மீதி எல்லாம் எல்லாரும் சரி பாடியிருப்பாங்க. வாலி அவருடைய வரிகள். ஸோ மேம் 10 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. உங்களுடைய பாயிண்ட்ஸை நீங்க தக்க வச்சுக்கிட்டீங்க. அடுத்தது ஸ்ரீராம், உங்களுக்கு அகைன் ஒரு துளி பாட்டு. ஸோ ஒரு பிட் ஆஃப் அ சாங் உங்களுக்கு கேட்கும். அதுல இருந்து நீங்க பாடலை சொல்லணும். கெஸ் மட்டும் பண்றேன். ஆ, எனக்கு இன்கேஸ் தெரியலன்னா முத்துச்சிற்பி மெல்ல மெல்ல திறந்து வருமா? இல்ல இது இல்ல. மேம் உங்களுக்கு தெரியுமா? அழகேவா, இல்ல ஊரெங்கு மாப்பிள்ளை ஊர்வலமா? இல்ல அது இல்லை. டன் 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 டன். நல்ல பூவும் தேனும் பிறந்து அந்த இடத்துல வரும். அதுக்கு முன்னாடி வர மியூசிக் அது. அந்த மானை பாருங்கள் அழகு, இளம் பாவை என்னோடு உறவு. அதான் அந்த பாடல். ஏஸ்தாசன் வாணிஜெயராம் பாடியிருந்தாங்க, கண்ணதாசன் அவருடைய வரிகள். ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. அடுத்த கேள்வி உமா மேம், இது உங்களுக்கான கேள்வி நெக்ஸ்ட். இது வந்து ஒரு மீம். ஆப்வியஸ்லி நம்ம வைகை புயல் வராரு உங்களுக்கு க்ளூ கொடுக்க. கவனமா கேளுங்க, இது ஒரு ட்ரிக்கி க்ளூ. கண்ணா ரஜினிகாந்த் வயசாயிடுச்சுல, கௌரவமா ஒதுங்கிடணும். சின்ன பிள்ளைங்களோட போட்டி போடக்கூடாது. வை பிளட் சேம் பிளட். கண்ணா ரஜினிகாந்த் வயசாயிடுச்சுல, கௌரவமா ஒதுங்கிடணும். சின்ன பிள்ளைங்களோட போட்டி போடக்கூடாது. வை பிளட் சேம் பிளட். எங்கிட்ட மோதாதே. மேம் ஜெயராஜ். எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில வந்த பாடல்கள் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க எங்க எம்கிட்ட மோதாதேக்கு வரீங்க? படத்தோடைய பேருக்கும் அதுல க்ளூ இருக்கு மேம். இல்ல மேடம், பாஸ். தெரியல. ஸ்ரீராம் தெரியுமா? மேம் எப்படி விட்டாங்கன்னு தெரியல. ஈஸி கொஸ்டின். நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா. ரஜினிகாந்த் அவர் பேர் அந்த படத்துல. அந்த படத்துல வந்து சிவாஜி கணேசனுடைய பேர் கேரக்டர் ரஜினிகாந்த். அவர் ரஜினிகாந்த். பேர் கண்ணா. அவர் வந்து கண்ணன். Correlate பண்ணல. அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் வந்து அப்பா பெரியப்பா அண்ட் மகன் இல்லையா? அதனாலதான் ஒய் பிளட் சேம் பிளட்டும் கொடுத்திருந்தேன். அவர் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாரு. கௌரவம் படம் பேர். ஆனா அதனால நல்ல கௌரவம் நல்ல இது மேடம். மீம், நல்ல மீம். நான் தான் நல்ல மீன். Yes, அதனால. ஆனா சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் யாரும் நான் ஏதோ அவருக்கு மெசேஜ் கொடுக்குறேன்னு நினைச்சு கோச்சிட்டு சண்டைக்கு வந்துடாதீங்க. நான் அந்த மீனிங்ல வைக்கல அத. So, அதுதான் அந்த பாடல். நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா, காலம் மாறினால் கௌரவம் மாறுமா, நெவர். டிஎம்எஸ் என்னமா பாடியிருப்பாரு இந்த பாடலை. 73ல வந்த படம். மெல்லிசை மன்னருடைய இசையில கண்ணதாசனுடைய வரிகள்ல. ஸோ ஸ்ரீராம் அவங்களுடைய பாயிண்ட் ஸ்டீல் பண்ணி கிட்ட நெருங்கிட்டீங்க. ஓகே, பரபரப்பா போயிட்டு இருக்கு. அண்ட் இது பாருங்க, அதாவது 2 தலைமுறை மோதுறாங்க. அப்போ வந்து டிஃப்ரெண்டான யாருக்கு புதுசு தெரியுது, யாருக்கு பழசு தெரியுது, ஒரு சேலஞ்சிங் கான்டெஸ்டா இருக்கு. பட் இந்த ப்ரோக்ராம்ல ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் மை வாலண்டியர்ஸ். இந்த சீசன்ல வந்து எனக்கு வந்து நானே கேட்டிருந்தேன், இந்த எபிசோட் நடுவில் ஒரு தடவை எனக்கு ஹெல்ப்புக்கு யாராவது முன் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய பேர் ஸ்டெப் அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் த வாலண்டியர்ஸ் தட் ஹவ் பீன் ஹெல்பிங் மீ.
ஸோ சுபா சங்கர் இவங்க வந்து ஷீஸ் பீன் ஆஃப் இம்மென்ஸ் ஹெல்ப். ஏன்னா நிறைய இந்த பாடல்லாம் நான் வந்து ஆன்சர் படிக்கும்போது யார் எழுதினா, யார் இசையமைத்தா, யார் பாடினா எல்லாம் அது டேட்டா கொடுக்குறேன்ல. இது வந்து ஒரு போரிங் ஜாப் அது கலெக்ட் பண்ணுறது. ஏன்னா நான் பாட்டு எடுக்கிறது ஈஸி, அது கிளாமரஸ் ஜாப். இது வந்து அருவ வேலை. ஏன்னா அதை தேடி ஒன்றுத்துக்கும் அந்த இதை எழுதணும், அதை நான் ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு ஃபில் பண்ணி அதை அப்புறம் எடுத்துகிட்டு போய் இந்த ஆன்சர் போர்டில் வச்சு இந்த மாதிரி இது வந்து இட்ஸ் அ கிரஞ்ச் ஒர்க். நிறைய டைப்பிங், நிறைய ரெஃபரன்ஸ் பார்க்கணும். ஏன்னா தப்பாக வேற இருக்குது இன்டர்நெட்டில் இன்ஃபர்மேஷன்லாம். அது ஒரு 4-5 சோர்ஸில் வெரிஃபை பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சுபா. எனக்கு ஷீஸ் பீன் ஆஃப் கிரேட் ஹெல்ப். எனக்கு நிறைய ஒரு பாதி நேரம் எனக்கு குறைகிறது அவங்களோட இந்த ஹெல்ப்னால. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ் சுபா. சரஸ்வதி வந்து பெங்களூர்ல இருக்காங்க. அவங்க ஷீஸ் பீன் ஹெல்பிங் மீ வித் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். இந்த 90ஸ்க்கு அப்புறம் வந்த நிறைய படங்களுடைய நான் வந்து என்ன சொல்றது, நான் வந்து அந்த காலத்து டைப்பு. எனக்கு 50, 60, 70, 80 எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. 90ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் வீக் நான். அதனால அதுலலாம் இவங்க கொஸ்டின் எடுக்கிறதுக்கு எனக்கு ஷீஸ் பீன் ஆஃப் கிரேட் ஹெல்ப். ஸோ தேங்க்ஸ் சரஸ்வதி. நல்ல டீப் ரிசர்ச் பண்ணி எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஃபார் மீ டு ஈஸிலி பிக் த சாங்ஸ். தென் ஐ வாண்ட் டு தேங்க் வசந்தி ஆல்சோ ஹஸ் பீன் ஹெல்பிங் மீ வித் சம் ஆஃப் த எபிசோட்ஸில் கொஸ்டின் செலக்ட் பண்ணுறதுக்கு ஷீஸ் பின் ஹெல்பிங் மீ. தேங்க்யூ வசந்தி. தென் லாவண்யா முருகேசன், இவங்க வந்து மதுரையில் இருக்காங்க. இங்கே ஒரு டீச்சர். பட் அவங்க வந்து இந்த ஃபினாலே எபிசோட்ஸ்லாம் இது வரைக்கும் மற்ற எபிசோட்லலாம் ஸ்கோரராக வந்து ஜாயின் பண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா இது ஒன் திங், ஸ்கோர் பண்ணுறது கஷ்டம் கிடையாது. ஆனால் அதோட ஏன்னா என்ன மாதிரி அவங்களும் கவனிச்சு அந்த இஃப் யூ சீன் த ஏர்லியர் ரவுண்ட்ஸ் அதுவும் ரொம்ப கவனமாக என்னென்ன பாட்டு சொன்னாங்க கடகடன்னு எழுதணும், அந்த மாதிரி வேலை வச்சாங்க. அதெல்லாம் பண்ணி கரெக்டாக எல்லாத்தையும் அவங்க ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். தென் ஐ வுட் லைக் டு தேங்க் ஸ்வேதா. எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா ஐ பீன் சென்டிங் அவுட் நியூஸ் லெட்டர்ஸ் டு ஆல் த பீப்புள் ஹூ ரெஜிஸ்டர்ட் ஆன் அவர் சைட். இந்த நியூஸ் லெட்டர் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் வரும், உங்களுக்கு இமெயிலில் வரும். இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் எவ்ரி வீக் ஒரு கேள்வி வேற கேட்குறேன். அந்த கேள்விக்கெலாம் பதில் சொன்னீங்கன்னா நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்கன்னு தெரியும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கெலாம் நீங்கள் கேள்விக்கெலாம் பதில் சொன்னீங்கன்னா யூ வில் பி கிவன் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் டு சீக்கிரமாக உங்களுக்கு டர்ன் வரதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன். ஸோ கவனமாக பாருங்கள். நியூஸ் லெட்டர் உங்களுக்கு வரலைன்னா உங்கள் ஸ்பேம் ஃபோல்டரில் பாருங்கள். நான் வாரம் அனுப்பிச்சிட்ருக்கேன். இட்ஸ் லாட் ஆஃப் ஃபன், லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ட்ரிவியாலாம் அதில் இருக்குது. ஸோ ரீட் பண்ணுங்கள். அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்வேதா. ஸோ தேங்க் ஹர் ஃபார் தேட். More than anything else, I would like to thank our sponsors. ஸோ திரு கேவி பாலாஜி அவர்கள் த்ரூ அவுட் த சீசன் எல்லா எபிசோட்லேயும் அவர் தான் ப்ரைஸ் மணி கொடுத்துட்டு வர்றாரு நம்ம கண்டஸ்டன்ஸுக்கு. ஸோ பிக் தேங்க்ஸ் டு கேவி பாலாஜி அவர்கள். ஹீஸ் பின் அ ஸ்டெட் ஃபாஸ்ட் சப்போர்ட்டர். இப்போ ஒரு 4 சீசனாக இஸ் அ பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஃபார் திஸ் ஷோ. அண்ட் ஆல்சோ இந்த சாம்பியன்ஷிப் சீரீஸ்க்கு ஸ்பான்சராக இருக்கிற டிஎஸ்எம் கார்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் ரவிசங்கர் ஃப்ரம் டிஎஸ்எம் கார்ஸ், அவங்க ரொம்ப they've been very very helpful. So thank you sponsors also. இசை புயல் வருகிறார் ஏஆர் ரஹ்மான். இவருடைய கேள்விகள் தான் வந்து இந்த ரவுண்டில் வரப்போகுது. இதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான டைப் ஆஃப் கொஸ்டின், இதில் இது வரைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்காத ஒரு விதமான கேள்வி. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து பாட்டுக்கள் பலவிதம் அப்படின்னு நான் இதுக்கு ஒரு பேரும் வைத்திருக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நான் முதல்ல ஒரு நிமிஷத்துக்கு ஐ வில் பி பிளேயிங் கடன்னு சாங்ஸ். ஓகே, ஸோ இது வந்து எப்படி வரும்னா, ஒரு பாடலுக்கு ஒரு பாட்டோட முதல் லைன் வரும், ஒரு 5 செகண்டுக்கு வரும். அடுத்த பாட்டு இன்னொரு பாட்டோட முதல் லைன் வரும், அப்புறம் இன்னொரு பாட்டோட முதல் லைன் வரும். ஆடியோ மாத்திரம் உங்களுக்கு கேட்கும். ஒரு 10-12 பாட்டு நான் ப்ளே பண்ணுவேன். கவனமாக கேட்டுக்கோங்க, நோட்லாம் பண்ணிக்கூடாது, மைண்டில் தான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட பாடல்லேருந்து நான் கேள்விகள் கேட்பேன். ஸோ இதில் அந்த பாடலில் இந்த குரல் காம்பினேஷனில் வந்த பாட்டு எது, ஒரு இன்னார் நடித்த பாட்டு எது அப்படிங்கிற மாதிரி நான் கேள்வி கேட்பேன். ஸோ நீங்கள் நான் சொன்ன பாடலில் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுலேருந்து நான் கேட்குறது எந்த பாடல் நீங்கள் செலக்ட் பண்ணும். யூ டோன்ட் ஹேவ் டு பிக் ஃப்ரம் எவ்ரி சாங். நான் கொடுக்குற அந்த 10 பாட்டுலேருந்து அந்த நீங்கள் செலக்ட் பண்ணால் போகிறோம். உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு ருக்குமணி அக்கம் பக்கம் என்ன சத்தம், நீ கட்டும் சேல மடிப்புல நான் கசங்கி போனேண்டி. காற்று
காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய். நல்லை அல்லை நன்னிலவே நீ, நல்லை அல்லை. கேட்டிங்களா? கேட்டோமா? ஓகே, கேட்டுட்டீங்க இல்லையா? இது ஒரு 10-12 பாட்டு வந்தது. இப்போ இதுல இருந்து நீங்க சொல்ல வேண்டியது, நான் இந்த குறிப்பிட்ட இந்த காம்பினேஷன்ல வந்த பாடல் எது அப்படிங்கறத சொல்லணும். ஸோ முதல் கேள்வி இஸ் ஃபார் உமா மேம். உங்களுக்கு வந்து இந்த பாட்டுக்கள் பலவிதம்ல உங்களுக்கு வர கேள்வி வந்து வாய்ஸஸ். ஸோ நான் கொடுக்குற வாய்ஸஸ் எந்த பாடல்ல இருந்தது அப்படின்னு நீங்க சொல்லணும். உங்களுக்கான குரல்கள் சங்கர் மகாதேவன் அண்ட் கவிதா கிருஷ்ணமூர்த்தி. இப்போ நீங்க கேட்ட பாடல்கள்ல எந்த பாடல் இவங்க 2 பேர் வாய்ஸ் காம்பினேஷன்ல வந்த பாடல்? உப்பு கருவாடு. சூப்பர் மேம். எஸ், அதுதான் அந்த ஆன்சர். உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு, முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி எனக்கு. முதல்வன் படத்துல வந்து 99ல ரஹ்மான் இசையில சங்கர் மகாதேவன் கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ மேம் உங்களுக்கு 10 points for this. அடுத்த கேள்வி ஸ்ரீராம். ஸ்ரீராம், உங்களுக்கு வந்து ஆக்டர்ஸ். ஸோ 2 நடிகர்கள் யார் இது இந்த பாட்டுல இருப்பான்னு சொல்றேன். நீங்க அதுல இருந்து பாடலை சொல்லணும். விஜய் அண்ட் கெட்டி த்ரிஷா. மேளம் sorry. கெட்டி மேளம் கொட்டி ரிச்சி பாட்டு என்ன என்ன கோபிகா பூர்ணிமா சாங். சாரி, த்ரிஷான்னு உதயா. சொல்லிட்டேன். விஜய் அண்ட் சிம்ரன். சிம்ரன் அதான். Yes, உதயா. விஜய் and உதயா. கோபிகா பூர்ணிமா and சங்கர் மகாதேவன். கரெக்ட். ஸோ எஸ், அதுதான் அந்த பாடல். கெட்டி மேல சத்தத்தில் பூக்கும் பூ என்ன என்ன, அது என்ன என்ன, அது என்ன என்ன. இதுலயும் சங்கர் மகாதேவன் இருக்கவே தான் இதெல்லாம் தான் ட்ரிக் விஷயங்கள். இந்த குரல் தான் உங்களுக்கு கேட்டிருக்கோம். ஸோ அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. as you said, கோபிகா பூர்ணிமா பாடியிருந்தாங்க. இது இளைய கம்பன் அவருடைய வரிகள்ல வந்த பாடல். ஸோ ஸ்ரீராம், உங்களுக்கு 10 points. அழகான பாடல் இந்த படத்துல, உதயா படத்துல எல்லா பாடலும். நெக்ஸ்ட் மேம், உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கு வந்து டைரக்டர், இந்த ஒரு படத்தோட டைரக்டர் யாருன்னு சொல்லுவேன். அதுல இருந்து அந்த டைரக்டருடைய படத்துல வந்த பாடல் எது நீங்க சொல்லணும். உங்களுக்கான டைரக்டர் இஸ் டைரக்டர் வசந்த். கலெக்ட் பண்ண முடியல. கலெக்ட் பண்ண முடியல. ஸ்ரீராம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன பாடல்? 11th சாங் காற்றே என் வாசல் வந்தாய். ஓ, 11th சாங்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க. எஸ் எஸ், அதுதான். காற்றே என் வாசல் வந்தா. என்ன படம் அது? ரிதம். ரிதம். எஸ், பஞ்சபூதங்கள்ல பாட்டு அது. இது வந்து காற்று. எதுக்கு காற்று. எஸ், இது வந்து கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடியிருந்தாங்க. பட் தி மேல் வாய்ஸ் வாஸ் உன்னிகிருஷ்ணன். ஏஆர் ரஹ்மான் அவர் இசையில. ரிதம் 2000ல வந்த படம். வைரமுத்து அவர்களுடைய வரிகள். மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய். சூப்பரான பாடல். ஸ்ரீராம் 10 பாயிண்ட் எடுத்து அவங்களை இப்ப நீங்க ஈக்குவல் பண்ணிருக்கீங்க. அட்வான்டேஜ் ஸ்ரீராம். ஏன்னா இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கான கேள்வி ஸ்ரீராம். ஸோ உங்களுக்கு வந்து பாடலுடைய சிச்சுவேஷன் என்னங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ அந்த சிச்சுவேஷன்ல வந்த பாடல் நீங்க கேட்ட பாடல்ல எதுன்னு சொல்லணும். ஸோ உங்களுக்கான சிச்சுவேஷன் என்கேஜ்மெண்ட், கல்யாண பாட்டு இல்ல, நிச்சயதார்த்த பாடல் எதுன்னு நீங்க சொல்லணும். கம்மா கரையில உம்மா கொடுக்கவா சும்மா நீ வெளுத்து கட்டு, என் சந்தர்ப்பம் உனக்கு நல்லா தான் இருக்கு, சும்மா நீ உரத்து கட்டு, நேரம் ஆச்சு நிச்சயம் ஆச்சு. அந்த நிச்சயம் நாங்க இருக்கு உனக்கும் எனக்கும் ஜல்லிக்கட்டு. அகைன் an underrated song. நல்லா இருக்கும் அந்த பாடல். அந்த படத்துல வந்து இந்த பாட்டு அவ்வளவு பிரபலம் கிடையாது. பட் நல்ல பாட்டு இல்லை, இதுவுமே ஒரு நல்ல பீட் உள்ள பாடல். எஸ், அதுதான் அந்த ஆன்சர். கரெக்டா சொல்லிட்டீங்க. இது வந்து வரலாறு படத்துல வந்தது. அஜித் அண்ட் அசின் நடிச்சிருப்பாங்க. இதுல 2006 வந்தது. நரேஷ் ஐயர் அண்ட் சௌமியா ராவ் பாடியிருந்தாங்க. வைரமுத்துடைய வரிகள். ஸோ ஸ்ரீராம் 10 பாயிண்ட் எடுத்து ஜஸ்ட் ஏஜ்ட் அஹெட் ஆஃப் மேம். ஸோ 4 ரவுண்ட் பார்த்துருக்கோம். 4 டிஃப்ரெண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ஸ். இதில் வந்து அந்த நாள் எக்ஸ்பர்ட் ஒருத்தவங்களும் இந்த நாள் எக்ஸ்பர்ட் ஒருத்தவங்களும் மோதுறாங்க. பட் 2 பேருமே ஈக்குவலாக சொல்லிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு 10 பாயிண்ட் வித்தியாசத்தில் தான் இருக்காங்க. ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இன்னும் 4 மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அதில் இருந்து இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பட் இன்னைக்கு டைம் ஆயிடுத்து. நம்ம கண்டினியூ வந்து இது அடுத்த வாரம் தான் நம்ம செய்ய முடியும். நெக்ஸ்ட் வீக்கு இந்த மகுடம் சுட போகுது யார், என்ன பாட்டு பாட சாம்பியன் யார் அப்படிங்கிறத அடுத்த வாரம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நீங்க பொறுமையா வெயிட் பண்ணணும். ஐ வில் see you next week. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.